ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். குட்டி குட்டியான அந்த கத்திரிக்காயோட பருப்பு குழம்பு. இதில் நான் எந்த விதமான சாம்பார் பொடியோ இல்லை மிளகா பொடியோ ஆட் பண்ணவே இல்லை. அந்த குட்டி கத்திரிக்காயை நறுக்கி அதுக்கப்புறம் கத்திரிக்காயோடு சேர்ந்து வெங்காயம், அப்புறம் அதோடு சேர்ந்து பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாயை பொடி பொடியாக கடுகு தாளித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த கத்திரிக்காயும் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். சில சமயம் வேகாமல் போயிடும், அதனால் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் புளி கரைச்சி தக்காளியோடு சேர்ந்து விடும்பொழுது அது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் பருப்பை வேக வச்சு அதோட கலந்தால் அவ்வளோ டேஸ்ட்டு. நான் எந்தவித சாம்பார் பொடியோ மிளகாய் பொடியோ சேர்க்காமையே அருமையான டேஸ்ட்டு. கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பர். இது இட்லிக்கும் சரி, சுட சுட வெள்ளை சாப்பாடு, பாஸ்மதி ரைஸ், எந்த ரைஸாக இருந்தாலும் சரி, பொன்னி எதுனாலும் சுட சுட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் அப்பளமோ வடாமோ பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எதுவுமே போடாமல் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா வாசனையோட அருமையான பருப்பு குழம்பு, குட்டி கத்திரிக்காய். எங்கள் பாட்டியெல்லாம் முள்ளிக்கான்னு சொல்லிட்டு ஒரே முள்ளெல்லாம் இருக்கும், குட்டி குட்டி குட்டியாக கத்திரிக்காய், அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. பட் எனக்கு இங்கே கிடச்சிது சைனீஸ் ஷாப்பில், அதை வச்சு பண்ணினேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.